காரை நீங்க பார்க்குற விதத்தை மாத்துறது மூலமாவோ, இல்ல உங்க தினசரி பயண பழக்கங்கள மாத்துறது மூலமாவோ, ஒவ்வொரு மாசமும் பல ஆயிரம் ரூபாய்கள உங்களால சேமிக்க முடியும்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம்? கண்டிப்பா. இப்போ நிதி சுதந்திரம் அப்படிங்கிறது ஏதோ லாட்டரி அடிக்கிறதோ இல்ல வானத்துல இருந்து குதிக்கிற அதிர்ஷ்டமோ கிடையாது. ஆமா, அது நம்ம அன்றாடம் எடுக்கிற மிகச் சாதாரண சின்ன சின்ன முடிவுகள்ல தான் ஒளிஞ்சிருக்கு. நம்ம எதை வாங்குறோம், எப்படி பயணம் செய்றோம், நம்ம வருமானத்தை எப்படி நிர்வகிக்கிறோம், இப்படி பல விஷயங்கள நாம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல அலசப் போறோம். இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நாம செய்யற சின்ன சின்ன செலவுகள் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியறதில்ல. ஆனா நீண்ட கால அடிப்படையில அவையே நம்ம நிதி சுதந்திரத்தை தீர்மானிக்குது. உண்மைதான். அதனால ஒருத்தரோட அன்றாட பயணத்துல இருந்து இதை தொடங்குறது ரொம்ப சரியா இருக்கும். இப்போ கார்களை பத்தி பேசுவோம். நான் எப்பவுமே கார்களை சக்கரங்கள் கட்டப்பட்ட பணத்தை அழிக்கும் இயந்திரங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஹம் அது ரொம்ப பொருத்தமான ஒப்பீடு. ஒரு காரை வாங்கி பராமரிக்கிறது அப்படிங்கிறது எவ்ளோ பெரிய செலவுன்னு நாம பல நேரங்கள்ல உணர்றதே இல்ல. ஆமா, பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது மூலியமா மாசம் சுமார் $460 வரை சேமிக்கலாம் அப்படிங்கிற தகவல் உண்மையிலே என்ன ஆச்சரியப்படுத்துச்சு. பாத்தீங்கன்னா, நீங்க காரை விக்கல, ஆனா தினமும் பயன்படுத்தாம வீட்ல சும்மா நிறுத்தி வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ கூட தினமும் $3.40 வரை உங்களால மிச்சப்படுத்த முடியும். அட, வீட்ல சும்மா நிறுத்தி வச்சிருந்தா கூடவா? அது எப்படி சாத்தியம்? எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவான ஒரு மைலுக்கு $0.23 அப்படிங்கறத தாண்டி இதுல என்ன ஒளிஞ்சிருக்கு? அங்கேதான் நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார கருத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு காரோட உண்மையான செலவு அப்படிங்கிறது பெட்ரோல் போடுறதோ இல்ல மெக்கானிக் கடையில கொடுக்கறதோ மட்டும் கிடையாது. ஓ, வேற என்ன பெரிய செலவு இருக்கு? அதாவது தேய்மானம், இங்கிலீஷ்ல டிப்ரீசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பரிவர்த்தனை செலவுகள். இவை ரெண்டும் தான் நம்ம உண்மையான எதிரிகள். ஒரு நிமிஷம், ஷோரூம்ல இருந்து காரை வெளியே எடுக்கும் போதே அதோட மதிப்பு குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்களே, அதையா சொல்றீங்க? சரியா சொன்னீங்க. சராசரியா ஒரு காரோட மதிப்பு வருஷத்துக்கு 15% குறையுது. உதாரணத்துக்கு பாப் அப்படிங்கிற ஒருத்தர் தங்கிட்டு இருக்கிற நல்ல நிலைமையில உள்ள ஒரு காரை கொடுத்துட்டு வெறும் ஆசைக்காக இன்னொரு புது காரை வாங்குறாருன்னு வச்சுப்போம். நிறைய பேர் அப்படி பண்றது வழக்கம் தானே? ஆமா, ஆனா அப்படி பண்ணும்போது டீலருக்கு தர வேண்டிய கமிஷன், வரிகள், இதனாலேயே அந்த காரோட மதிப்புல 20 முதல் 25% அவர் இழக்கிறார். கண்டிப்பா. இதை தவிர்க்க காரை அடிக்கடி மாத்தாம ஒரு காரை 7 முதல் 10 வருஷங்கள் வரை பயன்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். அப்படி செய்யறது மூலமா ஒரு மனிதன் தன் வாழ்நாள்ல சுமார் $60,000 வரை சேமிக்க முடியும். $60,000? இது ஒரு மிகப்பெரிய தொகை. ஆமா, இது நீண்ட கால செல்வத்தை உருவாக்குறதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை தவிர 1 அல்லது 2 மைல் தூர பயணங்களுக்கு காரை பயன்படுத்தாம நடக்கிறது இல்லனா சைக்கிள் ஓட்டுறது பணத்தை மிச்சப்படுத்தும். அது மட்டும் இல்லாம ஒரு மைலுக்கு 100 கேலரிய வரை எரிச்சு நம்ம ஆரோக்கியத்தையும் அது மேம்படுத்துது இல்லையா? கண்டிப்பா. இப்போ கார்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயமும் இருக்கு. அது கார் இன்சூரன்ஸ். ஆமா, அது எனக்கு எப்போதுமே ஒரு குழப்பமான விஷயம்தான். சட்டப்படி குறைந்தபட்ச இன்சூரன்ஸ் எடுத்தா பிரீமியம் தொகையை குறைக்கலான்னு பலரும் நினைக்கிறாங்க. சில நாடுகள்ல 15, 30, 5 அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச காப்பீட்டு வரம்பு முறை இருக்கு. ஆனா இப்படி மிக குறைந்த வரம்பு எடுக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதிக ஆபத்தானது? இன்சூரன்ஸ் இருந்தாலே போதுமே. இன்சூரன்ஸ் அப்படிங்கிற கருவியோட அடிப்படை நோக்கமே நம்மால சமாளிக்க முடியாத பெரிய இழப்புகளை மத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான். நீங்க குறைந்தபட்ச கவரேஜ் மட்டும் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரி. நீங்க தவறுதலா ஒரு விலை உயர்ந்த காரின் மீது மோதி விபத்து நடக்குது. அப்போ உங்க குறைந்தபட்ச இன்சூரன்ஸ் தொகை அந்த சேதத்தை ஈடுகட்ட போதுமானதா இருக்காது. ஓஹோ. அப்போ மீதமுள்ள பெரும் தொகைய நம்ம சொந்த சேமிப்புல இருந்து தான் கட்டணுமா? ஆமா. சில சமயம் அதற்காக உங்க வீட்டை கூட விற்க வேண்டிய நினை வரலாம். அடக்கடவுளே, அப்படியென்றால் இதுக்கு சரியான தீர்வு என்ன? அதிக பிரீமியம் கட்டி முழுமையான கவரேஜ் எடுப்பதா? இல்ல, அதை விட ஒரு சிறப்பான உத்தி இருக்கு. சிறு விபத்துக்களான டிடக்டிபிள்ஸ் அப்படிங்கிற தொகையை உயர்த்துறது தான் அந்த உத்தி. அதாவது ஒரு சின்ன கீறல் விழுந்தா காப்பீடு நிறுவனத்துக்கிட்ட போகாம அந்த சின்ன தொகையை நாமே நம்ம கை காசுல கட்டிக்கணும், அதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்படி செய்யறதால உங்க மாதாந்திர பிரீமியம் கணிசமா குறையும். அப்படி மிச்சமாகும் தொகையை கொண்டு பெரிய விபத்துகளுக்கான கவரேஜ் வரம்ப பல மடங்கு அதிகரிச்சுக்கலாம். இது ஒரு அற்புதமான அணுகுமுறை. சிறு செலவுகளை நாம ஏத்துக்கிட்டு பெரிய ஆபத்துகள் இருந்து நம்மளை காத்துக்கிறது தான் உண்மையான நிதி மேலாண்மை. எக்ஸாக்ட்லி. சரி, கார்ல எப்படி பணத்தை சேமிக்கிறதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்போ அந்த பணத்தை எங்கு முதலீடு செய்யறது? ஒரு மனிதனோட அடுத்த மிகப்பெரிய இலக்கான வீட்டை பத்தி பேசுவோம். ஆமா, வீடு வாங்குறது பலருக்கும் ஒரு பெரிய கனவு. சொந்த வீட்டுல வசிக்கும் குழந்தைகள் பள்ளியில சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதாகவும் வறுமை கோட்டிற்கு செல்லும் வாய்ப்பு சரிபாதியா குறைவதாகவும் ஒரு சமூகவியல் பார்வை இருக்கு. ஆனா ஒரு வீட்டை எங்கு வாங்குறோம் அப்படிங்கறதுல மிகப்பெரிய உளவியல் சிக்கல் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. நிதியை விட உளவியல் தான் இங்க மிகப்பெரிய பங்கு வகிக்குது. பாத்தீங்கன்னா பலரும் தங்களை விட அதிக வருமானம் உள்ளவங்க வசிக்கும் மேல்தட்டு பகுதியில வீடு வாங்க ஆசைப்படுறாங்க. ஆமா, எனக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்கு.
ஆனா அப்படி வாங்கிய உடனே நம்ம அண்டை வீட்டார் விலையுயர்ந்த கார் வாங்கினாலோ இல்ல வீட்டை ஆடம்பரமா அலங்கரித்தாலோ நாமும் அவங்கள போலவே வாழணும் அப்படிங்கிற ஒரு சமூக அழுத்தம் உருவாகுது. ஓ, இததான் கீப்பிங் அப் வித் ஜோன்சஸ் அப்படிங்கிற மாயன்னு சொல்றாங்களா? ஆமாம், இது தேவையில்லாத ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமையை கொண்டு வரும். அப்படியென்றால் வீட்டின் அடமானத்தை பொறுத்தவரை எது சரியான முடிவு? பலரும் மாதாந்திர தவணை, அதாவது இஎம்ஐ குறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 30 வருட கடனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ஒரு பொதுவான பழக்கம்தான். ஆனா 15 வருட அடமானம் தான் சிறந்த தெரிவாக முன்வைக்கப்படுது. மாதாந்திர தவணை அதிகமா இருந்தாலும் 15 வருட கடனை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இத கொஞ்சம் நுணுக்கமா புரிஞ்சுக்கணும். 30 வருட கடன்ல ஆரம்ப காலத்துல நீங்க கட்டும் தவணையில பெரும் பகுதி வட்டிக்கு தான் போகும். அசல் ரொம்ப கம்மியா தான் குறையும். அதாவது பேங்க்குக்கு தான் லாபம்னு சொல்றீங்க. ஆமா, 30 வருஷங்கள் முடிவுல நீங்க வாங்கிய வீட்டின் விலையை விட பல மடங்கு தொகையை வட்டியாகவே கட்டியிருப்பீங்க. ஆனா 15 வருட அடமானம் அப்படிங்கிறது ஒரு கட்டாய சேமிப்பா வேலை செய்யுது. ஓஹோ, கட்டாய சேமிப்பா? ஆமா, இதுல வட்டி விகிதம் குறைவா இருக்கும். அதே சமயம் நீங்க கட்டும் பணம் நேரடியாக அசல வேகமா குறைக்கும். இது உங்க ஓய்வு காலத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளமா அமையும். இது ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க மாதாந்திர தவணையில வெறும் 10% கூடுதல் தொகையை செலுத்தினா கூட உங்க மொத்த கடனையும் 5 வருஷங்களுக்கு முன்பே அடைச்சிட முடியும். இதுதான் இதுல உள்ள கணித ஆச்சரியம். அடடா, இது உண்மையிலே ஒரு சூப்பர் ட்ரிக். ஆனா முன்பணம் செலுத்துறதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. சில அரசு திட்டங்கள் வெறும் 3.5% முன்பணத்துல வீடு வாங்க அனுமதிக்குது. FHA லோன் மாதிரி திட்டங்களை சொல்றீங்க? ஆமா, சில நாடுகள்ல ஓய்வூதிய கணக்குல இருந்து அபராதமின்றி $10,000 வரை எடுக்கலான்னு சொல்றாங்க. ஆனா ஒரு வீடு வாங்கும் போதும் விற்கும் போதும் ஆகும் மூடுவிழா செலவுகள், அதாவது க்ளோசிங் காஸ்ட்ஸ், சுமார் 10% வரை ஆகுமே. அத பலரும் கணக்கிடுறதில்லையே. சரியா சொன்னீங்க. வீடு வாங்குறது அப்படிங்கிறது வெறும் முன்பணம் செலுத்துறது மட்டும் கிடையாது. பத்திரப்பதிவு, தரகர் கட்டணம், சட்ட செலவுகள்னு பல மறைமுக செலவுகள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒருவேளை வீடு வாங்கிய பின் ஒருவருக்கு பணக்கஷ்டம் வந்தா என்ன நடக்கும்? இதத்தான் ஹவுஸ் புவர் நிலைன்னு சொல்றோம். அதாவது வீட்டை தவிர கையில வேற பணமே இல்லாத நிலை. அப்படி ஒரு நிலை வந்தா என்ன செய்யறது? பெருமைக்காக வாங்கிய வீட்டை வித்துட்டு தெருவுக்கு வர முடியுமா? இல்ல கேரேஜ்ல நிறுத்தி வச்சிருக்கோம் விலையுயர்ந்த கார், ஆர்வி போன்ற ஆடம்பர பொருட்களை விற்கணுமா? கண்டிப்பா வீட்டை இழக்க கூடாது. வீட்டை இழந்து உங்க நீண்டகால நிதி பாதுகாப்பையும் கிரெடிட் ஸ்கோரையும் அழிச்சுக்கிறத விட உங்க ஈகோவை தள்ளி வைக்கணும். அதாவது அந்த ஆடம்பர பொருட்களை வித்து பணமாக்க சொல்றீங்க? ஆமா, வருஷத்துல சில நாட்கள் மட்டும் பயன்படுத்தும் அந்த பொருட்களை வித்து பணமாக்குறது தான் புத்திசாலித்தனம். இல்லனா உங்க மாதாந்திர சம்பளத்துல இருந்து பிடிக்கப்படும் முன்கூட்டிய வரிய மாற்றி அமைக்கலாம். அதாவது அமெரிக்கால W4 ஃபார்ம்னு சொல்வாங்களே, அதையா? ஆமா, அப்படி செஞ்சு ஒவ்வொரு மாசமும் உங்க கையில கிடைக்கும் நிகர வருமானத்தை கொஞ்சம் அதிகரிச்சுக்கலாம். இது தற்காலிகமான பணப்புழக்கத்தை உருவாக்கும். அருமை. இப்போ வீட்டின் கடனை முன்கூட்டியே அடைக்கவோ சேமிப்பை உயர்த்தவோ ஒரு வலுவான தொழில் மற்றும் வருமானம் தேவை. அதனால அடுத்ததான் நம்ம வேலை மற்றும் சம்பள உயர்வை பத்தி பார்ப்போம். கண்டிப்பா, வருமானம் ரொம்ப முக்கியம். சம்பள உயர்வு கேட்கறது அப்படிங்கிறது ஒரு கலை. நான் கடந்த 3 வருஷமா கடினமா உழைக்கிறேன், எனக்கு சம்பள உயர்வு கொடுங்கன்னு பலரும் புலம்புவதை நான் பார்த்திருக்கேன். ஆனா இது தவறான அணுகுமுறை இல்லையா? முற்றிலும் தவறு. நிறுவனங்கள் உங்க தனிப்பட்ட கடின உழைப்பையோ அல்லது நீங்க புது கார் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற உங்க நிதி தேவையோ பார்க்காது. அவங்க முடிவுகளை, அதாவது ரிசல்ட்ஸை மட்டுமே பார்ப்பாங்க. ஓ, அப்போ எப்படிதான் கேட்கணும்? என் உழைப்பால இந்த வருஷம் நிறுவனத்துக்கு $50,000 மிச்சப்படுத்தினேன், இல்ல என் திட்டத்தால இவ்ளோ லாபம் வந்தது அப்படின்னு எங்களின் அடிப்படையில கேட்கணும். அப்போ நேரம் மிக முக்கியம்னு சொல்லுங்க. ஆமாம், நிறுவனம் நல்ல லாபத்துல இருக்கும்போது கேட்கணும். ஆட்குறைப்பு நடக்கும்போதோ அல்லது நிறுவனம் நஷ்டத்துல இருக்கும்போதும் கேட்கக்கூடாது. ஒருவேளை வேலை போனாலோ அல்லது தற்போதுள்ள வேலை பிடிக்கலனாலோ உடனே கோபத்துல ராஜினாமா செய்திடக்கூடாதுன்னு சொல்றாங்க. வேலை தேடுறதையே ஒரு முழுநேர வேலையா செய்யணுமா? கண்டிப்பா. அதே போல சமூக வலைத்தளங்களை சுத்தம் செய்யறதும் ரொம்ப முக்கியம். அது ஏன் கம்பெனிகள் நம்ம ஃபேஸ்புக்கையா பார்க்க போறாங்க? ஆமா, நீங்க ஒரு புது வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது நிறுவனங்கள் முதல்ல உங்க ஃபேஸ்புக், லிங்க்டின் போன்ற சமூக வலைத்தள பக்கங்களை தான் நோட்டமிடுவாங்க. அங்க நீங்க பதிவிட்டிருக்கும் தீவிரமான அரசியல் கருத்துகள், வெறுப்பு பேச்சுகள் உங்களை பற்றிய தவறான பிம்பத்தை உருவாக்கும். ஆனா எனக்குன்னு ஒரு அரசியல் கருத்து இருக்கக்கூடாதா? நீங்க எந்த பக்கசார்புடைய அரசியலை கொண்டிருந்தாலும் சரி, நிறுவனங்கள் எப்போதுமே நடுநிலையையும் நிதானமான அணுகுமுறையையும் விரும்பும். அதனால உங்க ப்ரொஃபைல தொழில்முறையா வச்சிருக்கணும். இங்கதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமளித்த ஒரு விஷயம் வருது. கணவன் மனைவி இருவர் வேலைக்கு செல்லும் வீடுகள்ல நடக்கும் ஒரு மாபெரும் தப்பு கணக்கு. இதை 85K + 15K டிராப் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. குடும்பத்துல ஒருத்தரோட வருமானம் 85,000 இருந்து இன்னொருத்தர் பகுதி நேரமா 15,000 சம்பாதிச்சா அந்த 15,000 குடும்பத்துக்கு லாபத்தை தரதுக்கு பதிலா நஷ்டத்தையே தரலாம். இது எனக்கு முதல்ல புரியவே இல்ல. கூடுதல் வருமானம் எப்படி நஷ்டமாகும்? இது ஒரு அருமையான கணித மற்றும் வரி சார்ந்த புதிர். இங்கதான் வரி கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது டாக்ஸ் பிராக்கெட்ஸ் இல்லையா? ஆமா, வேலையோட மொத்த வருமானத்துக்கும் உங்க கையில கிடைக்கும் நிகர வருமானத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு.
பெரும்பாலான நாடுகள்ல வருமான வரி அப்படிங்கிறது படிப்படியா அதிகரிக்கும். சரி. இப்போ இந்த $15,000 தனியா பார்க்கப்படாது. அது ஏற்கனவே உள்ள $85,000 குடும்பத்தின் மொத்த வருமானமா சேர்ந்து 1,00,000 மாறும். ஒரு நிமிஷம், அப்போ அந்த $15,000 அதிகபட்ச வரி கட்டணுமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த $15,000 மிக உயர்ந்த வரி விகிதத்துல கணக்கிடப்படும். அந்த வரி போக மீதமுள்ள தொகையிலிருந்து அந்த இரண்டாவது வேலைக்கு செல்வதற்கான பயணச் செலவு, அலுவலக உடைகளுக்கான செலவு, எல்லாவற்றிற்கும் மேலாக குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கான சைல்ட் கேர் செலவு என அனைத்தையும் கழிச்சு பாருங்க. அட பாவமே, அப்போ கடைசியா கையில என்னதான் மிஞ்சும்? அந்த வேலைக்காக 1 வருஷம் முழுவதும் உழைச்சு இறுதியில உங்க கையில $2,000 மட்டுமே மிஞ்சலாம். சில சமயம் நீங்க கை காசு போடும் நிலை கூட வரலாம். இது உண்மையிலேயே பலருடைய கண்களை கறக்கும் ஒரு விஷயமா இருக்கும். அதாவது, நாம வீணாக்குறது பணத்தை மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தோட நம்ம செலவிட வேண்டிய பொன்னான நேரத்தையும் தான். கண்டிப்பா. சரி, எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடனை நிர்வகிக்க தெரியலன்னா எல்லாம் வீண்தானே. ஒருத்தர்கிட்ட கடன் அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் என்ன? ஒரு கிரெடிட் கார்டு பில்ல கட்ட இன்னொரு கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது ஒரு தெளிவான அபாயச்சங்கு. அதேபோல மாத கடன் தவணை, வாடகை உட்பட ஒருத்தரோட வருமானத்துல 40% தாண்டக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு முக்கிய விதி. நான் கிரெடிட் கார்டு கடனை இப்படிதான் பாக்குறேன். இது எதிர்காலத்திலிருந்து நிகழ்காலத்துக்கு பணத்தை திருட்டும் ஒரு டைம் மிஷின். வாவ், ரொம்ப ஆழமான ஒரு ஒப்பீடு இது. ஆமா, $2,000 கடன்ல நீங்க ஒரு சுற்றுலா சென்றா, அது எதிர்காலத்துல நீங்க செய்யக்கூடிய $5 மதிப்பிலான 500 சிறிய சந்தோஷங்களை திருடிடுது. மிக சரியா சொன்னீங்க. நம்ம கடன்ல ஒரு பொருளை வாங்கும்போது பொருளை மட்டும் வாங்குறதில்ல, நம்ம எதிர்கால சுதந்திரத்தையும் சேர்த்தே அடகு வைக்கிறோம். அதிக பணம் மட்டுமே மகிழ்ச்சியை தராது. அதுவும் கடனா இருக்கும் பட்சத்துல அந்த பணம் பெரும் துயரத்தையே தரும். இதிலிருந்து வெளிவர ஏதாவது அதிரடியான வழி இருக்கா? இருக்கு. அதுதான் 30 days spending fast. அதாவது 30 நாள் செலவு விரதம். செலவு விரதமா அப்படின்னா என்ன? அடுத்த 30 நாட்களுக்கு தியேட்டர், விலை உயர்ந்த ஹோட்டல்கள், ஃபாஸ்ட் ஃபுட் என அத்தியாவசியமற்ற எதற்கும் செலவு செய்யாம ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வர்றது. இதன் மூலமா நம்ம சேமிப்பை உடனடியா தொடங்க முடியும். சரி, இப்படி மிச்சப்படுத்துற பணத்தை வச்சு கடனை எப்படி அடைக்கிறது? பவர் பேமெண்ட் அல்லது ஸ்னோபால் முறைன்னு ஒரு உத்தியை சொல்றாங்க. அதிக வட்டியுள்ள கடனை முதல்ல அடைக்கிறது தானே கணிதப்படி சரி. ஆனா இந்த முறை மிகச்சிறிய கடனை முதல்ல அடைக்க சொல்லுது, ஏன்? கணிதப்படி அதிக வட்டியுள்ள கடனை அடைக்கிறது தான் சரி அப்படிங்கிறது தர்க்க ரீதியான வாதம் தான். ஆனா பாத்தீங்கன்னா மனிதர்கள் தர்க்கத்தால மட்டும் இயங்குறதில்ல, உணர்ச்சிகளாலையும் தான் இயங்குறாங்க. ஓ, அதாவது சைக்காலஜி இங்க வேலை செய்யுது. ஆமா, ஒரு பெரிய மலை போன்ற கடனை பார்த்து நாம எளிதில சோர்வடைஞ்சிடுவோம். ஆனா உங்களோட கடன்கள்லயே மிகச்சிறிய கடனை நீங்க முழுமையா அடைஞ்சு முடிக்கும்போது உங்க மூளையில ஒரு மிகப்பெரிய வெற்றி உணர்வு உருவாகுது. அதாவது டோபமைன் சுரக்குதுன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அந்த சின்ன கடனுக்கு கட்டி கொண்டிருந்த தொகைய அடுத்த கடனோட சேர்த்து கட்டி அதனை வேகமா குறைக்கலாம். ஒரு பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வரும்போது எப்படி பெருசாய்க்கொண்டே வருமோ அதே போல உங்க கடனை அடைக்கும் வேகம் அதிகரிக்கும். வாவ், உளவியல் ரீதியான இந்த வெற்றி தான் கடன் என்னும் வலையிலிருந்து நம்மள நிரந்தரமா வெளியேற்றும். ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, கடனிலிருந்து விடுபட்ட பிறகு நம்ம சேமிப்பு அடுத்த தலைமுறைக்கு பயன்படணும், உயர்கல்வி அவசியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் எப்போதுமே நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, உயர்நிலை பள்ளி முடித்தவர்களோட ஆண்டு வருமானம் தோராயமா $34,000 இருக்கும்போது கல்லூரி பட்டம் பெற்றவர்களோட வருமானம் $57,000 இருக்கு. பட்டங்கள் வேலையின்மைய குறைக்குது அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு டிகிரிக்கு $3,00,000 வரை செலவு செய்யறது உண்மையிலேயே லாபகரமானதா? இங்கதான் முதலீட்டு மீதான வருமானம், அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கருத்தை கல்வியிலையும் புகுத்தணும். எல்லா பட்டங்களும் சமமான வருமானத்தை தர்றதில்ல. ஓ, அப்படியா? ஆமா, உதாரணத்துக்கு இன்ஜினியரிங் போன்ற தொழில்நுட்ப கல்வியை படித்தவங்க ஆண்டிற்கு $81,000 வரை சம்பாதிக்கிறாங்க. கணினித்துறையில உள்ளவங்க $76,000 சம்பாதிக்கலாம். அப்போ மத்த துறைகள்ல? சமூகவியல் அல்லது கல்வித்துறையில உள்ளவங்களுக்கு சராசரியா $43,000 மட்டுமே கிடைக்குது. அதனால எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறோம், அதுக்கு எவ்வளவு செலவு செய்யறோம் அப்படிங்கறதுல தெளிவு வேணும். படிப்பு செலவை சமாளிக்க குழந்தை பிறந்த உடனே திட்டமிட ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. மாசம் வெறும் $29 சேமிச்சா 18 வருஷங்கள்ல அது பெரிய தொகையா மாறும். $29 அப்படிங்கிறது நாம குடிக்கும் சில காஃபிகளோட விலை தான். உண்மைதான். இதுக்கு 529 பிளான் போன்ற திட்டங்கள் எப்படி பயன்படுது? 529 பிளான் அப்படிங்கிறது அமெரிக்கா போன்ற நாடுகள்ல உள்ள ஒரு சிறப்பான திட்டம். இது அடிப்படையில கல்விக்காகவே உருவாக்கப்பட்டு வரியின்றி வளரும் ஒரு சேமிப்பு கணக்கு. ஓ, வரியே கிடையாதா? ஆமாம், பெற்றோர்கள் முன்கூட்டியே இதுல முதலீடு செய்ய தொடங்குனா கூட்டு வட்டியின் காரணமா 18 வருஷங்கள்ல அது ஒரு மிகப்பெரிய தொகையா மாறும். அப்போ கல்வி கடன் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதா?
பாத்தீங்கன்னா மாணவர் கடன்கள் அதாவது ஸ்டூடெண்ட் லோன்ஸ் அப்படிங்கிறது ஒருபோதும் கல்வியோட முதல் தெரிவா இருக்கக்கூடாது. உங்க சேமிப்பு மற்றும் ஸ்காலர்ஷிப் போக மீதமுள்ள மிகச்சிறிய இடைவெளியை நிரப்ப மட்டுமே கல்வி கடன்கள் பயன்படணும். சரியா சொன்னீங்க. மாணவர்கள் ஆரம்பத்திலே பெருங்கடன்ல தள்ளுவது அவங்க எதிர்காலத்தையே முடக்கிடும். கண்டிப்பா. இதுவரை நம்ம கார், வீடு, வேலை, கடன், கல்வி என தனிநபர் நிதியோட பல பரிமாணங்களை அலசி ஆராய்ஞ்சிருக்கோம். இந்த விவாதத்தின் மூலமா ஒரு விஷயம் தெளிவாகுது. பணம் அப்படிங்கிறது வெறும் எண்கள் அல்ல, அது நாம எடுக்கிற முடிவுகளின் தொகுப்பு. ஆமா, மிக சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இது அனைத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு புதிய ஆழமான சிந்தனையோட இந்த உரையாடலை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். லைஃப் ஸ்டைல் ஸ்லேவரி, அதாவது வாழ்க்கை முறைக்கு அடிமையாதல் அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது மிக முக்கியமான ஒரு கருத்து. நாம வாங்கும் பொருட்கள், பெரிய வீடுகள், கார்கள் என அனைத்தும் நம்ம சமூக அந்தஸ்தை உயர்த்துவதா நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அவற்றை பராமரிக்கவும் அவற்றுக்கான கடனை கட்டவும் நாம ஒரு முடிவற்ற எலிப்பொறியில் ஓடிக்கொண்டே இருக்கோம். கேட்கறதுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க வீட்டின் கடன் முழுமையா அடைக்கப்பட்டு வேறு எந்த கிரெடிட் கார்டனோ வாகன கடனோ இல்லாம இருந்தா நீங்க உங்க வாழ்க்கை முறையை முழுமையா சொந்தமாக்கிக்கிறீங்க. ஒருவேளை கடன் இருந்தா? இல்லை என்றால் உங்க வாழ்க்கை முறை உங்களை ஆக்கிரமிச்சு ஒவ்வொரு நாளும் அதற்காகவே உங்களை உழைக்க வைக்குது. வாவ்! ஆக சுதந்திரம் அப்படிங்கிறது வங்கி கணக்குல எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கறதுல இல்ல, நம்ம கிட்ட எவ்வளோ கடன்கள் இல்ல அப்படிங்கறதுல தான் இருக்கு. 100க்கு 100 உண்மை. ஆரம்பத்துல நம்ம பேசிய அந்த கார்கள் பற்றிய உதாரணத்தை நினைவு கூறுங்க. ஒரு சின்ன முடிவின் மூலமா ஒவ்வொரு மாசமும் பல 1000 ரூபாய்களை சேமிக்க முடியும். நாளை காலை நீங்க கண்விழிக்கும் போது உங்க வீடோ காரோ என உங்க வாழ்க்கை முறை 100% உங்களுக்கு மட்டுமே சொந்தம். எந்த வங்கியின் பிடியிலும் உங்க வாழ்க்கை இல்லைன்னா நீங்க அந்த நாளை எப்படி தொடங்குவீங்க? அது ஒரு அற்புதமான உணர்வா இருக்கும். கண்டிப்பா. அந்த சுதந்திரம் எப்படி இருக்கும்? அந்த உண்மையான சுதந்திரத்தை நோக்கி உங்க முதல் அடியை இன்று எப்படி எடுத்து வைக்க போறீங்க? நீங்க இத பத்தி சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல சந்திப்போம்.